ஸோ இது இன்னைக்கு டே 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, அப்புறம் ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபார் த ஃபாலோயிங் அண்ட் வெரிஃபை தட் f of x into g of x is equal to LCM into GCD அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் என்னன்னு எடுத்துப்பேன் அப்படின்னா f of x அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ 21 x ஸ்கொயர் y. அடுத்தது இருக்கு இல்லையா, ரெண்டாவதா கொடுத்துருக்கிறத g of x. g of xன்னு எடுத்தாலும் ஒண்ணுதான், p of xன்னு எடுத்தாலும் ஒண்ணுதான், எப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான். எனக்கு கொஸ்டின்ல அவங்க f of x, g of xன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொடுக்கறது இருக்கிறது f of x, செகண்ட் இருக்கிறது g of xன்னு எடுத்துப்பேன். சரியா கண்ணா? இது கிளியரா இருக்கா? ரைட். இப்போ பாரு சாமி, இந்த 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த 21 பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா இங்க இந்த 21 எந்த டேபிள்ல வரும்? சின்னதுல இருந்து பாருங்க, 2 டேபிள்ல வராது. ஸோ 3 டேபிள். இங்க போடக்கூடிய நம்பர் பிரைம் நம்பரா தான் இருக்கணும். 3 டேபிள்ல 21 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ். இப்போ இந்த 21 நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 3 into 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இப்படி எழுதிப்பேன். அடுத்தது 35 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 5 டேபிள் 7 டைம்ஸ், 7 டேபிள் 1 டைம்ஸ். அப்போ 5 into 7 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஆமாவா? இப்படி எழுதிட்ட பிறகு நாம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். நல்லா கவனிமா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் பார்க்கணும். நம்பர்ஸ் வேற மாதிரி டீல் பண்ணணும், வேரியபிள்ஸ் வேற மாதிரி டீல் பண்ணணும். நம்பர்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் செகண்ட் டேர்ம்லயும் என்ன நம்பர் இருக்கு காமனா? 7. ஆமாவா? அந்த 7 ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. ஓகேவா? மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. மிச்சம் என்ன இருக்கு? 3 இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஆமாவா? இப்போ வேரியபிள்ஸ்னா ஏபிசிடியில் எது வந்தாலும் அதானே வேரியபிள்ஸ். இப்போ இங்க பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. இந்த 2 எக்ஸ்ல எது பெருசு? மேல இருக்க பவரை பார்த்து சொல்லுங்க. ஸ்கொயர் தானே பெருசு. அப்ப பெருசை எழுதிடணும். ஓகேவா? எல்சிஎம்னா பிக்கர். ஓகேவா? அடுத்தது இப்ப இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. இதுல எது பெருசு? y ஸ்கொயர். அவ்வளவுதான் கண்ணா. இப்ப நல்லா கவனிங்க. அடுத்தது ஜிசிடி. ஜிசிடி பொறுத்த வரைக்கும், ஜிசிடில நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுத்திலயும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இந்த ரெண்டுத்திலயும் எது காமனா இருக்கு? 7 இருக்கா? அப்ப அந்த 7 மட்டும் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எது கம்மியா இருக்கோ அதை எழுதணும். ஸ்மாலர். எது கம்மியா இருக்கு? இங்க 2 எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ் மட்டும் தான் கம்மி. எக்ஸ். இப்ப இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. எது கம்மியா இருக்கு? ஒய் மட்டும் தான் கம்மியா இருக்கு. புரிஞ்சதா? இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கடைசி ஏதோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை பண்ணிடுவோமா? இந்த இங்க போறோம். f of x into g of x. ஃபர்ஸ்ட் f of x என்னது? அதாவது இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் சேமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதை டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 21 into 35 மல்டிப்ளை பண்ணிடலாமா? இருங்க வரேன், போட்டுறோம். 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ அப்போ f of x into g of x மல்டிப்ளை பண்ணிடலாமா? 21 into 35. ஆன்சர் என்ன வரும்? 735. ஆமாவா? ஸோ அப்போ 735 எக்ஸ் 3 இருக்கு, ஒய் 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து எல்சிஎம் ஜிசிடி பண்ணும் போதும் இதே தான் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ அப்போ பாருங்க, இங்க மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 105 கிடைக்கும். அடுத்தது இன்ட்டு 7xy. ஓகே? ஸோ அப்போ 7
இன்டூ 105 வந்து 735. எக்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஒய் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்களா ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஹென்ஸ் வெரிஃபைடு எடுத்து எழுதிருங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. என்னது? ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. f of x into g of x is equal to LCM into GCD. வேலை முடிஞ்சதா? ஸோ இந்த தேர்ட் சம் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இந்த செகண்ட் சப்டிவிஷன்ல சேம் தான்ப்பா. ஃபர்ஸ்ட் இருக்கிறத f of x அப்படின்னு எடுத்துங்க. f of x என்னது? f of x x cube minus 1 cube x plus 1. இப்போ கியூபே இல்ல, நீங்க ஏன் இங்க கியூப் போட்டீங்க அப்படின்னா 1னாலும் ஒண்ணுதான், 1 கியூப்னாலும் ஒண்ணுதானே. 1 கியூபோட வேல்யூ என்ன? 1. ஆமாவா? இப்ப நல்லா கவனிக்கணும் இது எப்படி இருக்குன்ட்டு. a கியூப் மைனஸ் பி கியூப் இருக்கா? அதாவது a இருக்க வேண்டிய இடத்துல x, b இருக்க வேண்டிய இடத்துல 1, நடுவுல மைனஸ் இருக்கு, மேலையும் கியூப் இருக்கா? ஆக்சுவலா இப்படி இருந்தா மேக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி எழுதிக்க சொல்லுது. சரியா? அதாவது ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸும் பி இருக்க வேண்டிய இடத்துல 1ம். அப்போ இப்படி இருக்கிறத நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸும் பி இருக்க வேண்டிய இடத்துல 1ம், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸும் பி இருக்க வேண்டிய இடத்துல 1, ஏ பி இருக்க வேண்டிய இடத்துல 1. ஓகே, இதை எப்படி நான் எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ 1 1. முடிஞ்சதாகண்ணா? இந்த x பிளஸ் 1 x பிளஸ் 1 முடிஞ்சதா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது என்னோட f of x. ஆமாவா? புரிஞ்சதா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இப்படி எழுதியாச்சு. எக்ஸ் மைனஸ் 1 வந்து இங்க போட்டாச்சு. இது கிளியரா இருக்கா? ரைட். இப்போ அடுத்து செகண்ட் g of x என்ன இருக்கு எனக்கு? g of x is equal to x cube plus 1. ஸோ 1 இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 கியூப்னு போட்டுக்கலாமா? அகைன் இது ஒரு ஃபார்முலாக்கண்ணா. அகைன் இது ஒரு ஃபார்முலா ஐடென்டிட்டி. என்னது? a கியூப் பிளஸ் பி கியூப். a கியூப் பிளஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன? a பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். நிறைய பேர் இந்த ஃபார்முலால இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா, ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துங்க. அதாவது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ், பி இருக்கிற இடத்துல 1. சேம் தான் கண்ணா, சேம் அதே தான். இந்த இடத்துல சைன் மட்டும் உங்களுக்கு மாறும். ஓகே, சைன் மட்டும் மாறும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, அவ்வளோதான். இதுதான் என்னோட g of x. g of x. ஸோ f of x, g of x தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? f of x, g of x. இப்போ கண்ணா நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? சாரி. ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? எல்சிஎம்னா என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிற டேர்ம்ஸ் ஒரு தடவை எழுதிடணும். காமனா என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. மிச்சம் என்ன இருக்கு? இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அகைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இது என்னோட எல்சிஎம். ஜிசிடினா என்ன? காமனா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். காமனா என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1 மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்றாங்க? வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. என்ன வெரிஃபை பண்ணணும்? வெரிஃபை பண்ணிடலாமா? வெரிஃபை. ஸோ
f of x into g of x. இதை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணிடுவோமா? f of x வந்து x minus 1 x square plus x plus 1 into x plus 1, அடுத்தது into x plus 1 x square minus x plus 1. ஸோ இங்கேயும் x plus 1 இருக்கு, இங்கேயும் x plus 1 இருக்கு. ஸோ அப்போ x plus 1 ரெண்டு தடவை இருக்கு. ஸோ அதை ஸ்கொயர்னு போட்டுப்பேன். அப்புறம் x minus 1, அடுத்தது x square plus x plus 1, அடுத்தது x square minus x plus 1. முடிஞ்சதா? அடுத்தது LCM-ஐயும் GCD-யையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். என்னது? x plus 1 x minus 1 x square plus x plus 1, அடுத்தது x square minus x plus 1, அடுத்தது into GCD என்ன? x plus 1. ஓகே, x plus 1 ரெண்டு தடவை இருக்கு. ஸோ அப்போ அதை ரெண்டு தடவை போட்டுப்பேன். அடுத்தது x minus 1 இருக்கு. அடுத்தது x square plus x plus 1 x square minus x plus 1. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கா? ஸோ எழுதிடலாமா? hence verified போட்டுருவோமா? ஸோ hence verified. ரெண்டு ஆன்சரும் சேம். இப்படி கூட எழுதிக்கங்க. இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. from 1 and 2 hence verified. கண்ணா இந்த சம்முக்கு மட்டும் நீங்க ஃபார்முலா படிக்கணும் கண்ணா. அப்பதான் இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, சரி அடுத்த சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இல்லை தேர்ட் சம் பார்த்துடலாமா? ஸோ வழக்கம் போல தான்ப்பா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத f of x அப்படின்னு எடுத்துக்கங்க. x ஸ்கொயர் y பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்துலயுமே எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு, எக்ஸும் இருக்கு ஒய்யும் இருக்கு. ஆமாவா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை வெளியே எடுத்துருங்க. இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ் இருந்தது, ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்தது இல்லைன்னா ஸோ ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் பார்க்கலாம். வழக்கம் போலதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் காமனா எக்ஸ் ஒய்யை வெளியே எடுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரெண்டு எக்ஸ் இருக்கு, நான் ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கா? அடுத்தது ஒரே ஒரு ஒய் தான் இருந்தது, அந்த ஒய்யை நான் வெளியே எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும். அப்புறம் பிளஸ் ஒரே ஒரு எக்ஸா இருந்தது, அந்த எக்ஸையும் நான் வெளியே எடுத்துட்டேன். இங்க ரெண்டு ஒய் இருக்கு, ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டா அப்போ உள்ளார ஒரு ஒய் இருக்குமா? இது முடிஞ்சது. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. செகண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இப்ப இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா எக்ஸ் மட்டும் தான் வெளியே இருக்கு, ஒய் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல. அதனால எக்ஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டேன். ரெண்டு எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டேன். ஸோ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டா மிச்சம் ஒய் மட்டும் இருக்கும். ஓகேவாங்கண்ணா? ஸோ இப்போ இதுல எல்சிஎம் என்ன சொன்னேன்? எல்சிஎம்னா ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா? ஸோ அப்போ காமனா இருக்கிறத ஒரு வாட்டி போட்டுக்குங்க. அடுத்தது பாருங்க இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்பதான் ஒரு வாட்டி போட்டுக்குங்க. ஒய்யை எடுத்து எழுதிருங்க. காமனா இருக்கிறத ஒரு வாட்டி போடணும், மிச்சத்தை அப்படியே எழுதிடணும். ஓகே, எல்சிஎம் முடிஞ்சதா? அடுத்தது ஜிசிடி. ஜிசிடியில காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஸோ இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அடுத்தது இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. காமனா இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். ஓகே, அடுத்தது வெரிஃபை பண்ணிடலாமா? வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னக்கன்னா எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்னக்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஆமாவா? ஸோ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு ஒய் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது எல்சிஎம் இன்டு ஜிசிடி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ
x plus y into xy into x plus y into x. ஓகே, மொத்தமா 2x plus y இருக்கா? அப்போ x plus y the whole square. மொத்தமா 2x இருக்கா? ஸோ x ஸ்கொயரா y இருக்கு y. ஸோ பாருங்க, ஆர்டர் மாறி இருந்தாலும் கண்டென்ட் இருந்தா ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஆன்சர் சேம் தான் கண்ணா. சரியா? இப்போ போட்டுருங்க ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டுருங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. முடிஞ்சதா? தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ செகண்டில் ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் எல்சிஎம். ஏன்னா இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்மில் அவங்களே நமக்கு ஐடென்டிட்டி கொடுத்துருந்தாங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல. அது ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலாக்கண்ணா. சரியா? என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சம்முக்குள்ளார போகலாம். ஓகேவா? பாருங்க, அவங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன், அப்புறம் ஜிசிடியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப சாமி ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஈக்குவேஷனை எடுத்து எழுதுங்க. 4a மைனஸ் 12. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் 12 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் 12 இங்க போட்டுக்கணும். மைனஸ் 4 இப்படி இருக்கு. ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 12 வரணும். ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா -4 வரணும். சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 12 எதுலலாம் வரும்? 2 டேபிள்ல வரும். 2 6 ஆர் 12. ஆமாவா? ஃபர்ஸ்ட் இதுலயே. அப்ப இங்க 2 போடுங்க, இங்க 6 போடுங்க. அப்போ மைனஸ் வரணும் இல்லையா? ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஸோ மைனஸ் பண்ணாதான் எனக்கு 4 கிடைக்கணும். மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வெவ்வேறு சைன் இருக்கணும். ஒன்று இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கணும், இல்லை இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கணும். ஆமாவா? ஸோ இதோட ஆன்சர் +4, இதோட ஆன்சர் -4. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -12 கிடைக்குது. ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணும்போது -4 கிடைக்குது. ஸோ அப்போ 6க்கு நேராக மைனஸ், 2க்கு நேராக ப்ளஸ். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் சைன்ல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஓகே, ரைட். அடுத்தது, இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எதுவும் இல்லைன்னா டைரக்டா ஏன்னு போட்டு, ஓகே, ஏ பிளஸ் 2 ஏ மைனஸ் 6. ஓகே, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 6. இப்போ கவனிங்க நல்லா. ஸோ 6 மேலே போட்டுக்கணும், இங்கே நடுவில் இருக்க -5 இங்கே போட்டுக்கணும். ஸோ 6ங்கிறது 2 into 3, இதில் தான் 6 வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 போட்டுக்குங்க, இங்கே 3 போட்டுக்குங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு 5 கிடைக்கும். ஆமாவா? ஆட் பண்ணணும்னா ஒன்று இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ், ஒன்று இங்கே மைனஸ்னா இங்கேயும் மைனஸ். ஆமாவா? ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் +5, இது இங்க -5. ஆமாவா? ஸோ அப்ப இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ ஏக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பாக்குறீங்க, எதுவும் இல்லை. ஸோ இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. அப்போ ஏ -2 டைரக்டா போட்டுருங்க, ஏ -3 டைரக்டா போட்டுருங்க. புரிஞ்சதா? இதைத்தான் நீங்க ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். புரியுதா கண்ணா? ரைட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஜிசிடியும் நமக்கு தெரியும். ஆமாவா? ஜிசிடியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஐடென்டிட்டியில அப்படியே டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்தீங்க? ஏ பிளஸ் 2 ஏ மைனஸ் 6 எடுத்தீங்களா? இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்தீங்க? ஏ -2 ஏ -3 எடுத்தீங்களா? இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க, எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ -2. கண்ணா நல்லா கவனிங்க, இந்த எல்சிஎம்மும் ஏ -2 நடுவில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற
a மைனஸ் டூ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன கண்ணா ஆகும்? டிவிஷனா மாறுமா? ஸோ நல்லா கவனிங்க. டிவிஷனா மாறுமா? ஸோ அப்போ a மைனஸ் டூ எல்சிஎம். இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் கண்ணா. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா a பிளஸ் டூ a மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு a மைனஸ் த்ரீ. இதுதான் உங்களோட எல்சிஎம். இதுதான்க்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, வழக்கம் போல் அதே தான்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்க. சரியா? நம்மள எல்சிஎம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏ எக்ஸ் டு த பவர் 4 27 ஏ கியூப் எக்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாமா? மொத்தம் இங்கே 4 எக்ஸ் இருந்தது, ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டா 3 எக்ஸ் இருக்கும். மைனஸ் 27 ஏ கியூப். இந்த எக்ஸை தான் வெளியே எடுத்து, இங்க இருந்த எக்ஸை தான் வெளியே எடுத்துட்டோமே. ஸோ அப்போ இது இருக்காது. ஸோ இது புரிஞ்சுதா? ரைட். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 3 கியூப்னு எழுதலாமா? 3 கியூப் ஏ கியூப்னு எழுதலாமா? அடுத்தது எக்ஸ் இன்ட்டு இப்போ இந்த இங்க இருக்கிற கியூப் இருக்குல்ல, இந்த கியூப் வந்து இங்க 3க்கும் கியூப் இருக்கு, ஏக்கும் கியூப் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இதை எப்படி போட்டு இப்படி போட்டுக்கலாமா? கண்ணா இது பார்க்க எப்படி கண்ணா இருக்கு? இத பார்க்க எப்படி இருக்கு? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மாதிரி இருக்கா? ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஆனால் இன்னும் நீங்கள் ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செம்லேயே நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸை பார்த்துட்டோம். ஆமாவா? ஸோ இப்போ மனப்பாடம் பண்ணிருங்க. ரைட். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 3a இருக்கு. ஆமாவா? 3a இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸை இங்க போட்டுக்கிறேன். ஐடென்டிட்டியில சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? இங்க எழுதிக்கோங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் தான் இருக்கு. பி இருக்க வேண்டிய இடத்துல 3a இருக்கு. நிறைய பேர் எக்ஸ் கியூப்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் போடக்கூடாது. சரியா? ரைட். அடுத்தது ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 3a இருக்கு. அடுத்தது இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ், பி இருக்க வேண்டிய இடத்துல 3a பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல 3a த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சதாகண்ணா? ரைட். இப்போ அடுத்தது எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 3a, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் இந்த ஸ்கொயர் 3க்கும் பொருந்தும், ஏக்கும் பொருந்துமா? 3 3s are 9 a ஸ்கொயர். இது கிளியரா இருக்காங்கண்ணா? இது கிளியரா இருக்கா? இதைத்தான் நீங்க என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த டேர்மை தான் நான் இப்படி மாத்தி எழுதியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டேர்மை. அடுத்தது செகண்ட் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டைரக்டாவே நீங்க ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலால போட தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது ஜிசிடி என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 3a. ஓகேவா? ரைட். இப்ப ஃபார்முலால போட்டுடலாமா? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடின்னு தெரியுமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னக்கண்ணா? எக்ஸ். இப்படியே கூட போட்டுருங்க, அந்த பிராக்கெட் கூட தேவையில்லை. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a ஸ்கொயர். இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடியோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ்
3a. ஸோ இந்த x மைனஸ் 3a இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எல்சிஎம் கூட x மைனஸ் 3a எப்படி இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ x மைனஸ் 3a ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்னவாகும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷனா மாறும். ஆமாவா? எழுதிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. x minus 3a the whole square இந்த x minus 3a equal to அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன்ல வரும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ LCM. ஸோ இதுவும் இதுவும் கேன்சல். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னென்ன இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு x minus 3a the whole square. அவ்வளோதான். இதுதான் என்னோட LCM. புரிஞ்சுதா? ஸோ இந்த சம போட்டு பாருங்க. சரியா? அடுத்த சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே, தேர்டில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இப்போ வழக்கம் போல தான். ஓகே, தேர்டில் ஃபர்ஸ்ட் சம், செகண்டில் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம்ஸ் எல்லாம் சப்டிவிஷன்ஸ் எல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் தான்ப்பா, அதே ஃபார்முலா அதே தான். ரைட்டா? இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 3. இங்க ரெண்டுத்துலயும் எக்ஸ் இருக்கா? எப்படி எடுத்துக்கிறீங்க பாருங்க. 12, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, இங்க மொத்தமா 4 எக்ஸ் இருக்கு, இங்க மொத்தமா 3 எக்ஸ் இருக்கா? இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இங்கேயும் 3 எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 எக்ஸ் இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிட்டா, அப்ப 3 எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனி. 4 எக்ஸ்ல 3 எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுரும். இங்க 3 எக்ஸ் இருந்தது, அந்த 3 எக்ஸையும் நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 1, அவ்வளவுதான். ஸோ இதை என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சால்வ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அடுத்தது இங்க நல்லா கவனிக்கணும். இங்க எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் டு த பவர் 3, எக்ஸ் டு த பவர் 2. கண்ணா இப்ப நீங்களே சொல்லுங்களேன், இது எப்படி தெரியுமா எடுக்கலாம்? இங்க பாரு, இங்க கடைசி டேர்மை பாருங்க, சின்ன டேர்ம். இங்க 2x இருக்கா, அப்ப இங்கேயும் 2x இருக்கு, இங்கேயும் 2x இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், 8x ஸ்கொயர் 2x வெளியே எடுத்துட்டேன். 4xல 2x போச்சுன்னா மிச்சம் 2x இருக்கும். -3. 3xல 2x போச்சுன்னா 1x இருக்கும். பிளஸ் 2xல 2xமே போயிடுச்சுன்னா மிச்சம் எதுவுமே இருக்காது, 1 தான் இருக்கும். ஸோ 1 × 2 2a தான். அதனால அதை அப்படியே போட்டுருங்க. இப்போ இங்க பாருங்க, 3 ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்த மட்டும், ஸோ 2 - 3. ஸோ 2 1s are 2, மல்டிப்ளை பண்ணா 2 கிடைச்சிருச்சு. இதை ஆட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கணும். ஸோ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 2 × 1 2. ஸோ இது கிடைச்சிருச்சு. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3. ஸோ தட்ஸ் ஆல். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்க போறீங்க. எதுவும் இல்லைன்னா இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்க போறீங்க அப்படியே. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இங்க எழுதுறேன். 8x ஸ்கொயர் x - 2 x - 1, அவ்வளவுதான். x - 2 x - 1. ஸோ இதைத்தான் என்னோட g of x அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன். புரிஞ்சதா? அவ்வளவுதான் கண்ணா. ஃபார்முலால போட்டுடலாமா? ஸோ அப்போ f of x ஃபார்முலா என்ன, இன்டூ g of x is equal to LCM இன்டூ GCD. ஆமாவா? இப்போ f of x இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 12 × x³ x - 1. g of x இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம், 8x ஸ்கொயர் இன்டூ x - 1 x - 2 x - 1 இஸ் ஈக்குவல் டு LCM நம்ம கொடுத்துருக்காங்களா? LCM என்ன கொடுத்துருக்காங்க, 24. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க LCM இஸ் அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி போடுங்க. x - 1 x - 2 இன்டூ GCD. ஓகேவா? இந்த டேர்மை மட்டும், மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த டேர்ம் ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா டிவிஷன்ல போகும். 8x ஸ்கொயர் x - 2 x - 1 whole divided by 24x³ x - 1 x - 2. சரியா கண்ணா?
இந்த சைடு ஜிசிடி மட்டும் இருக்கும். நல்லா கவனிப்பா. இப்போ இந்த 24 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 12 டேபிள்ல 12 ஒன் டைம், 12 டேபிள்ல 24 டூ டைம், 2 டேபிள்ல 2 ஒன் டைம், 8 4 டைம். இந்த கேன்சலேஷன் ப்ராசஸ் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்பரை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது இங்க 3 எக்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 எக்ஸ் இருக்கு. எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. இப்ப மேல என்ன இருக்கு? 4 எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளவுதான் ஆன்சர். இதுதான் என்னோட ஜிசிடி. ஈஸியா இருக்கா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஜிசிடியில் தேர்டில் செகண்ட் சப் டிவிஷன். ஆனால் இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தெளிவாக கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிறத யூஸ்வலாக நம்ம பாலினோமியல்ஸ் என்ன எடுத்துப்போம்? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஆமாவா? ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5 கியூப். யூஸ்வலாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஆமாவா? ஆனால் இந்த எல்சிஎம்ல நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் பாருங்க இதே டேர்ம் இங்கேயும் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாம அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அப்படி வச்சுக்கிறேன்? அதோட யூசஸ் என்னங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்ல, இந்த சம்மோட லாஸ்ட்ல உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல. பட் வேற இந்த ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய ஒர்க் பண்ண போறோம். எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன் எடுத்துக்கிறோன்னு சொல்றேன். இப்போ இந்த எக்ஸ் டு த பவர் 4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் 2 இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 கிடைச்சிடும். அடுத்து நல்லா கவனிப்பா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 1 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதலாமா? இதோட ஆன்சர் என்ன? ஆக்சுவலா இதை ஷார்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் 2ல 1 போச்சுன்னா 1. இந்த டேர்ம் வந்துருச்சா? ஸோ அப்போ நான் இதைவே எப்படி பிரித்து எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒய் டு த பவர் 4ஐயும் இப்படி பிரிச்சுக்கிறேன். இது வரைக்கும் புரிச்சதா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த டேர்மை இங்கே கொண்டு போய் எழுதிக்கிறேன், இந்த டேர்மை இங்கே கொண்டு போய் எழுதிக்கிறேன். சும்மா மாற்றி, எதுவும் மாறாது. 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். புரிஞ்சதாக்கா நான் இது? ரைட். இப்போ பாருங்க, நான் நல்லா கவனிங்க, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதே தான் இங்க எழுதியிருக்கேன். இங்க பாருங்க, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா ஏ போட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏ போடுங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏ. ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல பி போடுங்க. ஒய் பி இருக்கிற இடத்துல ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல பி. அவ்வளோதான். இது எப்படி இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னக்கண்ணா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா? ஆமாவா? அப்போ இவன் இருக்கிற இடத்துல ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? ஏ என்னன்னு எடுத்தேன்? எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தனா? பி என்னன்னு எடுத்தேன்? ஒய் ஸ்கொயர்னு எடுத்தனா? அப்போ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரா? இதை எப்படி கண்ணா எழுதலாம்? நல்லா கவனிப்பா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான்.
இப்போ இங்க நல்லா கவனிங்க, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, இங்க நடுவுல மைனஸ் இருக்கு. இது எந்த ஐடென்டிட்டி? ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா, பிளஸ் பி இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா. இப்போ நல்லா கவனிங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏன்னு போடுங்க, மைனஸ் சாரி ஏ ஸ்கொயர் மைனஸ் சாரி ரோல் ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஏன்னு போடுங்க, இந்த ஸ்கொயரை இங்க போட்டுருங்க. எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல பி போடுங்க, இந்த ஸ்கொயரை இங்க போட்டுருங்க. கிளியரா இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியா. அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன போட சொன்னேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட சொன்னா, பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன போட சொன்னேன்? எக்ஸ் ஒய்ன்னு போட சொன்னா. அடுத்தது ஏ இருக்கிற இடத்துல என்ன போட சொன்னேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன போட சொன்னேன்? எக்ஸ் இன்டூ ஒய். முடிஞ்சதா? இதை தான் கண்ணா நீங்க ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இன்னொரு வாட்டி இதை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும், டெஃபினட்டா புரியும். கம்பேர் பண்ணி எழுதுறதுல மட்டும்தான் பிரச்சனை. ஓகே, கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எல்சிஎம் என்ன, இதை எடுத்து எழுதுவோம். சரியா? ஸோ இப்போ இதுதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ், இதான் என்னோட ஜி ஆஃப் எக்ஸ், இதான் என்னோட எல்சிஎம். சரியா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இருக்கிற இடத்துல எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், ஜிசிடி இருக்கிற இடத்துல ஜிசிடினே போடுங்க, சாரி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஜிசிடி இருக்கிற இடத்துல இன்ட்டு ஜிசிடினே போடும். சரியாம்மா? இப்போ இந்த டேர்ம் ஹோல் டேர்ம் இங்க ஜிசிடி கூட மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன்ல போகுமா? இங்க எடுத்துக்கலாமா? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இங்க மைனஸ் எக்ஸ், ஹோல் டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே டிவிஷன்ல வந்துருமா? ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இங்க ஜிசிடி மட்டும் தனியா இருக்கும். ஓகே, ஸோ இது கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்னோட ஜிசிடியோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஆனால் இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் ஆன்சர். நோட்ல எழுதுங்க. சரியா? ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சம். இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுக்குன்னா நல்லா கவனிங்க. அவங்க நம்ம கிட்ட ஒரு பாலினோமியல் கேட்குறாங்க, இன்னொரு பாலினோமியல் கொடுத்துட்டு, ஓகேவா? எல்சிஎம் ஜிசிடி எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அன்னோன் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ சொல்யூஷனில் ஃபார்முலா எழுதிடலாமா? பல வாட்டி பார்த்துட்டோம் இதே ஃபார்முலா. பி ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், கியூ ஆஃப் எக்ஸ்னாலும் ஒன்று தான், இது வெறும் பேர் தான். சரியா? ஸோ அப்போ நமக்கு தேவை ரெண்டு பாலினோமியல்ஸ். ஸோ P of x is into Q of x is equal to LCM into GCD. சரியாக்கண்ணா? இப்போ P of x என்ன? A square minus 12A plus 35 into Q of x நம்ம கண்டுபிடிக்கணும். Q of x is equal to LCM என்ன? A cube minus 10A square plus 11A plus 70 into GCD என்ன? A minus 7. முடிஞ்சதாகண்ணா? இப்போ என்ன பண்ணணும்னாக்கண்ணா, இங்க பார், இது இருக்குல்ல, Q of x is equal to A cube
-10a square plus 11a plus 70 into a minus 7. இந்த டேர்ம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா டிவிஷன்ல போயிடும். ஆமாவா? ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 12a பிளஸ் 35. ஓகேவா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இந்த டேர்மும் இந்த ஈக்குவேஷனும் டிவிஷன்ல இருக்கா? ஸோ நம்ம போன எக்ஸசைஸ்ல தான் நீங்க டே 1ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை ஈஸியா டிவைட் பண்ணிடலாமா? நாம எப்படி டிவைட் பண்றதுன்றத டே 1லயே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாவா? ஸோ அப்போ டிவிஷன் உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா டிவிஷன்? ஸோ டிவைட் பண்ணிடலாமா? இங்க நல்லா பாருங்க, மேல இருக்கிற நம்பரை நம்ம யூஸ்வலா உள்ளார போடுவோம். யூஸ்வலா டிவிஷன் அப்படித்தானே பண்ணுவோம். கீழே இருக்கிற நம்பரை வெளியே போடும். ஆமாவா? அதோட பேசிக் தெரிலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தரேன், பொறுமையா கவனிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனோட உள்ளார இருக்கிற ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதிப்போம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதிப்போம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க 2 தான் இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை நான் போட்டுக்குவேன்? ஒரு போட்டுக்குவேன். ஈக்குவல் பண்றதுக்காக நீங்க எதை ஆட் பண்ணீங்களோ அதை எடுத்து இங்க போடுங்க. இப்போ இதை எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. a into a square a cube minus a into 12a 12a 2a இருக்கனால a square. அடுத்தது a into 35 plus 35a. ஸோ அப்போ மைனஸ் பிளஸ் கீழே இருக்கிற சைனை மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கீழே இருக்கிற சைனை சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? ஒரே நம்பர் இருக்கு, அதோட சைன் வெவ்வேறு இருந்தாதான் என்னால கேன்சல் பண்ண முடியும். சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் சைன் இருந்தா நான் கேன்சல் பண்ணிக்குவேன். சரியா? அதனால நான் இந்த இடத்துல சைனை சேஞ்ச் பண்றேன். மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். அதனால இதை நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றேன். அடுத்தது இது ரெண்டுத்துல பெரிய நம்பர் 12, அதோட சைன் என்ன? பிளஸ். ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுறேன். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ 12ல 10 போச்சுன்னா மிச்சம் 2. ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் இங்க மைனஸ். ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். ஸோ 35ல 11 போயிடுச்சு அப்படின்ட்டுனா 24 ஏ அப்படியே போட்டுப்பேன் பிளஸ் 70. ரைட்டாகண்ணா? சரி, இப்போ அகைன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க வந்து 2a ஸ்கொயர் இருக்கு, இங்க a ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ இங்க நான் என்னத்தை ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும், பிளஸ் 2 ஆட் பண்ணணும். ஸோ நான் பிளஸ் 2 இங்க ஆட் பண்ணிட்டேன். ஸோ 2a ஸ்கொயர் அப்படின்றது இங்க 2a ஸ்கொயர் மைனஸ் 24a பிளஸ் 70. ரைட். இப்போ பாருங்க, சேம் நம்பரா இருக்கு, சைனுமே சேமா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? அதோட சைனை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஹோல் இதா கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கோஷன் கிடைச்சிருக்கு? a plus 2. தட்ஸ் ஆல். அப்போ இங்க அடிச்சு கொடுத்தனா a plus 2 தான் என்னோட ஆன்சர். ஸோ a plus 2 a minus 7. ஓகே. இப்போ நிறைய இதுல வந்து ஈக்குவேஷனாவே எழுதியிருந்தாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆன்சர் வந்துடும். a இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் 7a இங்க பிளஸ் 2a அடுத்து இங்க மைனஸ் 14. ஆமாவா? அப்ப என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் 7a பிளஸ் 2a. a அப்படியே வரும், பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் 5a. ஸோ மைனஸ் 5a மைனஸ் 14. ஸோ இதான், இதுவும் ஆன்சரா ஒரு சில இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டு ஆன்சருமே சரிதான். நீங்க இந்த டிவிஷன் பண்றதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பொறுமையா நீங்க போட்டு பார்க்கணும். வெறுமனே கண்ணால பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. சரியா? சரி, லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸ்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்தில் செகண்ட் சப்டிவிஷன், லாஸ்ட் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம், டே 3யோட லாஸ்ட் சம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்சிஎம்.
செகண்ட் இருக்கிறது ஜிசிடி, தேர்ட் இருக்கிறது பி ஆஃப் எக்ஸ், ஃபோர்த் இருக்கிறது கியூ ஆஃப் எக்ஸ். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது. ஓகே, புக்கில் ஒரு தடவை கொஸ்டினை பாருங்க, நான் சொல்றது புரியும். சரி, ஆனால் இதே சம்மு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குல்ல, அதே மெத்தடு தான். இங்கே நல்லா கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? எல்சிஎம் நல்லா கவனிப்பா. எல்சிஎம்ல எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் ஒய் டு த பவர் 4 இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எந்த நம்பரும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும், பிளஸ் ஒய் டு த பவர் 4. ஓகே, இப்போ இதுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்களே அடுத்தடுத்து நீங்களே சொல்லுங்க. இப்போ இது எப்படி பிரிச்சுக்கலாம்? எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் ஒய் டு த பவர் 4 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் டு த பவர் 4 இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன? பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ பாருங்க, ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டு த பவர் 4. ஆமாவா? இப்படி எழுதிக்கலாமா? இப்போ நல்லா கவனிக்கணும். எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் ஒய் டு த பவர் 4, எக்ஸ் டு த பவர் 4 இங்கே நல்லா கவனி, பிளஸ் 2x டு த பவர் 2 ஒய் டு த பவர் 2. இது இருக்குல்ல, இதை இங்கே போட்டுக்குவேன். அடுத்தது இதை இங்கே போட்டுக்குவேன். இதே தான் நான் தேர்ட்ல செகண்ட் சப்டிவிஷன்லையும் பண்ணேன். இது இங்கே, இது இங்கே. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேங்கன்னா நல்லா பொறுமையாக கவனிங்க. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது எப்படி இருக்கு பார்க்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 ஏவை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன எடுத்துக்கலாம்? ஏ. ஒய் ஸ்கொயரை பின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே ஒய் ஸ்கொயரை பின்னு எடுத்துக்கலாமா? பி தான் ஒய் ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர். இது கிளியரா இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதோட ஃபார்முலா என்ன கண்ணா? ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு கண்ணா. இப்படி எழுதிட்டு தான் சாமி இது எழுதணும். சரியா? கிளியரா இருக்கா? இப்போ எழுதிக்கலாமா? இதை இங்க எழுதிக்கிறேன். x to the power 4 minus y to the power 4. இப்போ இந்த ஹோல் டேர்ம் இது வரைக்கும் என்னன்னு எழுதிக்கலாம்? ஏ இருக்கிற இடத்துல நம்ம என்னென்ன அசியூம் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி இருக்கிற இடத்துல என்னென்ன அசியூம் பண்ணோம்? ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்படி போட்டுக்கலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இங்க இருக்குல்ல, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்படி போட்டுக்கலாமா? அடுத்து நல்லா கவனிங்கம்மா. எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் ஒய் டு த பவர் 4. இப்போ இது எப்படி இருக்கு எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குல்ல, எக்ஸுக்கும் ஒய்க்கும் காமனா இருக்குல்ல, அப்போ எக்ஸ் ஒய் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இப்போ இது எப்படி இருக்கு பாரு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஏனோ எக்ஸ் ஒய்ய பின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஸ்கொயரை இங்க, இந்த ஸ்கொயரை இங்க, இந்த மைனஸ் இங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா? நல்லா கவனிங்க. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ என்னன்னு எடுத்திருக்கோம்? நல்லா கவனிங்க. ஏ என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். பி என்னன்னு எடுத்திருக்கோம்? பிளஸ் எக்ஸ் ஒய்னு எடுத்திருக்கோமா? அடுத்தது ஏ என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருக்கு. பி என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் ஒய்னு எடுத்திருக்கோமா? இவ்வளவுதான் கண்ணா. இதைத்தான் நீங்க கொஞ்சம் பொறுமையா போடணும். கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா?
சரி, இதுதான் நம்மளோட எல்சிஎம். அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ நான் வரிசையாக எழுதுறேன். எல்சிஎம் என்ன? ஓகே, இதுதாங்க நம்ம எல்சிஎம். நாம இப்போ கண்டுபிடிச்ச எல்சிஎம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிற ஜிசிடி, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிற கியூ ஆஃப் எக்ஸ். சரியா? இப்போ ஃபார்முலா போட்டுடலாமா? பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பி ஆஃப் எக்ஸ் தான். ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க. எல்சிஎம் இன்டூ ஜிசிடி ஹோல் டிவைடட் பை இந்த கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துடும். சரியா? மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எல்சிஎம் இருக்கிற இடத்துல x to the power 4 minus y to the power 4 x square plus y square plus xy x square plus y square minus xy whole divided by இதானங்க நான் என்னோட LCM into GCDயும் போட்டுக்கலாமா? GCD x square y square x square minus y square. இப்போ கீழே q of x. q of xன்றது என்னது? x to the power 4 minus y to the power 4 x square plus y square minus xy. ஸோ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இதுதான் என்னோட பி ஆஃப் எக்ஸ் முடிஞ்சு. ஸோ டே 3யோட எக்ஸசைஸ் முடிஞ்சது. தினமுமே பாருங்க. 100 டே சீரீஸ்ல இது டே 3. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரியா? டே 4ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபுல் வீடியோஸ் பொறுமையா பாருங்க. கன்சிஸ்டண்டா பார்த்தா மட்டும்தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.